ரவுஸ் பீட்டர் மதுரையினுடைய கலெக்டராக இருந்தவர் தான் இந்த ரவுஸ் பீட்டர். 1812 1818 வரைக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் இந்த ரவுஸ் பீட்டர். இவர் மக்களோட மக்களாக ஒன்றரை கலந்து மக்களுக்காக பல நல்ல காரியங்களை அவர் பண்ணியிருக்கார். நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக வந்த ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் கூட இந்த கலெக்டர் மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சுருக்கார். அதனால் இவரை ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒரு பேரை எல்லாரும் பீட்டர் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பாண்டிய நாட்டு மக்கள் பாண்டிய மன்னனே வந்து ஆட்சி செய்வதை போல இவர் உருவத்தில் இருக்கிறது மாதிரி அவங்க கருதுனதுனால தான் அவரை வந்து பீட்டர் பாண்டியன் அப்படின்னு எல்லாருமே அழைக்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சியை செஞ்சவர் அவர். அப்போ தான் ஆற்காடு நவாப்பிடம் இருந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஆங்கிலேயர்களுடைய வசம் வருது. அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய தக்காராகவும் அவருடைய அறங்காவலர் தலைவராகவும் இருந்தவர் இவர் தான். தன்னுடைய சொந்த பணத்தையும் அந்த கோயில் பணத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குற மாதிரி அவர் தன்னுடைய சொந்த பணத்தையும் கோயில் பணமாகவே நினைத்து பல நல்ல காரியங்களை செஞ்சவர் அவர். அவர் பிறப்பால் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் மீது அவருக்கு அபரிமிதமான ஒரு பக்தி வந்து அவருக்கு இருந்தது. குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலை ஒரு சுற்று வலம் வந்துட்டு தான் தினமும் அவருடைய வேலைகளை அவர் வந்து செய்ய ஆரம்பிப்பாராம். அது மட்டும் இல்லை, அந்த மதுரை மக்கள் மட்டும் இல்லை, மதுரை சுற்றி இருக்கிற பகுதியில் உள்ள மக்களுக்கும் ஒரு பல உதவிகளை அவர் செஞ்சுருக்கார். அந்த காலத்தில் பெரிய குளமாக இருக்கட்டும் அல்லது போடி நாயக்கனூர் இந்த பகுதிகளெல்லாம் வனவிலங்குகளில் குறிப்பாக காட்டு யானையினுடைய பாதிப்பு அன்றைக்கி மக்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்போது இவரே வந்து வனவிலங்குகளை வேட்டையாடி அந்த மக்களை வந்து பல முறை காத்திருக்கிறார். அவர் நினச்சிருந்தா ஆட்களை அனுப்பியிருக்க முடியும், ஆனால் அவரே நேரில் போய் மக்களை காப்பாற்றிருக்கார். அதனால தான் இன்றைக்கும் அவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி எல்லாரும் அந்த மக்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட நம்முடைய ரவுஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்டர் பாண்டியன் வந்து ஒரு முறை வந்து கட்டிலில் தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்ருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் பெரிய அடைமழை பெய்யுது, இடி விழுது. அப்போது ஒரு 3 வயது சிறுமி ஒரு பெண் வந்து அவரை தட்டி எழுப்பி அப்படியே கையை பிடிச்சி வெளியில் கூப்பிட்டு வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த சிறுமி எங்கே போகிறாங்கன்னு அவர் பின்தொடர்ந்து போகிறாரு. அவங்க அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிடுறாங்க. அவருக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, அவர் வெளியில் வந்த உடனே ஒரு பெரிய இடி விழுந்து அவருடைய வீடே இடிஞ்சு மொத்தம் விழுந்துருது. அப்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றினது வந்து மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு அவர் உணர்றார். எப்படின்னா, பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே ஒரு பெண் எப்படி உள்ளே வர முடியும்? அது ஒரு 3 வயது சிறுமி எப்படி வர முடியும்? அப்போ இந்த மலையிலையும் கூட நமக்காக கோயிலேருந்து வெளியில் வந்து சிறுமி உருவத்தில் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க மீனாட்சி அம்மன் அப்படின்னு அவர் நினச்சி அவர் என்ன பண்ணார்னா, அந்த மீனாட்சி அம்மனுடைய பாதத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நவக்கிரகங்களுடைய அந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, நவக்கற்கள் பதித்த 2 தங்கத்தால் ஆன பாத அணிகலன்களை காலணியை வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வரலாறு படிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். 1828 தற்கொலை பண்ணிக்கிறாரு. தற்கொலை பண்ணும்போதும் கூட அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, நான் இறந்த பிறகு என்னை புதைக்கும் போது என்னுடைய 2 கண்களும் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து இருக்கிற மாதிரி வழிபடுற மாதிரி என்னை புதைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கும் ஒரு தேவாலயத்துக்குள்ளே தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட அந்த விழிகள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்குற மாதிரியான அம்சத்தில் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்து சமயத்தின் மீது ஒரு பற்றோட, மீனாட்சி அம்மன் மீது ஒரு பெரிய பக்தியோட ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் வந்து நம்முடைய பீட்டர் ரவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுஸ் பீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு புதனுக்குரிய ஒரு கிரகத்தினுடைய வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில். கல்விக்கு கடவுள் யார் அப்படின்னா புத பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதனுக்குரிய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில். எப்படி குரு ஸ்தலம்னு நம்ம திருச்செந்தூரை சொல்லுவோமோ, செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடியது பழனின்னு நம்ம சொல்லுவோமோ, சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது நம்முடைய திருப்பதின்னு நம்ம சொல்லுவோமோ, அது மாதிரி அந்த புதன் பகவான், கல்விக்குரிய கடவுள் புத பகவானுடைய இது அதிகம் இருக்கக்கூடிய இந்த மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தினவர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரலாற்றில் ஒரு பெருமையோடு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.